எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து பீச் காப்லர் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து முதல்ல ஒரு 5 நல்லா பழமான பீச் எடுத்துக்கிறோங்க. இதை வந்து நம்ம தொலியை சீவ போகிறோம். முதல்ல இந்த பாதியாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க தொலியை அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் தொலியை நல்லா சீவி எடுத்துகிட்டு அதை நம்ம ஸ்லைஸ் பண்ணி போடுறோம். நம்ம சாப்பிங் போர்டில் வச்சு கூட அதை கட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த பீச் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். நம்ம சாப்பிங் போர்டில் வச்சு கட் பண்ணால் ஜூஸ் எல்லாம் வெளியே போயிடும். அதனால தான் நம்ம கையாலே கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த மாதிரி நீங்கள் இந்த நடுவில் இருக்க அந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தனியாக வச்சுக்கிறோங்க. இப்போ நம்ம ஜாங்கிரி சிரப் தயாரிச்சிடலாம். ஜாங்கிரி ஒரு பேனில் போட்டுட்டு 1/4 கப்புக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா கரையிற வர விட்டு அந்த மண்ணுக்கல்லாம் நம்ம வர வடிகட்டி எடுக்கணும். இப்போ நான் இதில் வந்து அந்த வெட்டி வச்சிருக்க பீச்சில் வந்து 3/4 டீஸ்பூனுக்கு கரம் மசாலாவும் அந்த லெமனை வந்து லைட்டாக சீவி அந்த தொலியையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம அந்த ஜாங்கிரி சிரப்பை வடிகட்டி எடுத்து அதை நான் வந்து இந்த பீச்சில் ஊற்றிட்டு இது ஒரு 3 நிமிஷம் வரை குக் பண்ணி எடுக்க போகிறேன். நல்லா 3 நிமிஷம் வரை நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி குளிர விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 1 கப்புக்கு கோதுமை மாவு, சப்பாத்திக்குள்ள மாவை நீ தாராளமாக யூஸ் பண்ணலாம். 1/2 கப்புக்கு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் வந்து உப்பு, அந்த மாவு கோதுமை மாவு, ப்ரௌன் சுகர் போட்டு நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் வந்து நல்லா குளிர்ந்த பாலாக 1 கப்பு பாலும் 1/2 கப்புக்கு பட்டரும் எடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த 1 கப்பு பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி எந்த பேனில் நீங்கள் குக் பண்ண போகிறீங்களோ அதில் பட்டரை நல்லா இந்த மாதிரி உருக்கி வச்சுருங்க. உருக்குனதுக்கப்புறம் நாம் வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கலவையை நம்ம அதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த பீச் ஏற்கனவே நம்ம குக் பண்ணி கூல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் அப்படியே லேயராக போடுங்க. இதில் இருக்க எல்லா தண்ணியும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்பூனில் வர்றதை மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும். இந்த மாதிரி சேர்த்து வச்சுருங்க. இது மிச்சம் இருக்க தண்ணியை நீங்கள் மில்க் ஷேக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 350 டிகிரி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஓவனில் வந்து வைக்கிறேன். இதில் வந்து 50 நிமிஷம் நான் செட் பண்ணுறேன். இப்போ நமக்கு அருமையான பீச் காப்லர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் டாப்பிங்க்கு நான் ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணுறேன். நீங்கள் வந்து விப்பிங் க்ரீம் வச்சு கூட சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா ஏதாவது ஃப்ரூட்ஸ் மேலே கட் பண்ணி போடலாம். இதில் பீச்சுக்கு பதிலாக நீங்கள் ஆப்பிளை கூட இதே மாதிரி நீங்கள் காப்லர் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்ல நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு கூட. இதை நீங்கள் டெசர்ட்டு கூட பண்ணி சாப்பிடலாம். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.